Hi everyone, this is from CBAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ டீப்ஃபேக் சமூக ஊடக பதிவுகளுக்கு கடும் கட்டுப்பாடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸும் ஒவ்வொரு துறைகளுக்கான அந்த சட்டங்கள் கொண்டு வந்து அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி வைஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஆண்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சமூக ஊடகங்களை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு அதற்கான ரூல்ஸை வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2025ல. ஸோ அதனுடைய அந்த ரெகுலேஷன்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏஐல என்ன பண்றாங்க, நிறைய பதிவுகளை வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஏஐயால் உருவாக்கப்படும் அந்த பதிவுகளில் ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தகவலை வந்து சேர்க்க வேண்டும். ஸோ இதை வந்து எந்த சமூக ஊடகங்கள் வழியாக அதை வந்து வெளியிடுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணணும், இதை வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த தகவலை வந்து உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல் மற்றும் குழந்தைகளை ஆபாசமாக சித்தரிக்கும் பதிவுகள், போலி ஆவணங்கள், டீஃபேக் போன்ற அந்த சட்ட விரோத பதிவுகளுக்கு இந்த சமூக ஊடகங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை யாராவது பதிவிட்டா அதை உடனே என்ன பண்ணணும், தடை விதிக்கணும். ஸோ இதே மாதிரி சட்ட விரோத பதிவுகள் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டால் அந்த பதிவுகளை பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த சமூக ஊடகங்கள் வந்து நீக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 2021 ரூல்ஸ்ல 36 மணி நேரமாக அது இருந்திருக்கும். இப்போ அதை 3 மணி நேரத்தில் என்ன பண்ணணும், நீக்க வேண்டும் அப்படின்னு அந்த ரூல்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஐயால் உருவாக்கப்பட்டது என்ன பதிவில் ஒருக்கா இந்த சமூக ஊடகங்கள் வந்து இது ஏஐயால் இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பதிவு போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சமூக ஊடகங்கள் அதை நீக்கவோ அல்லது மறைக்கவோ கூடாது அப்படின்னு இந்த ரூல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 21ல வந்து ரிலேட் ஆகும். அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியிடும் போது அந்த தனி மனிதனுடைய மாண்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைக்கப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2017ல குட்டசாமி வழக்குல ரைட் டு பிரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட் நம்மளுடைய அந்த 21 ஆர்டிக்கிள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, டிபிடிபி ஆக்ட் 2023. ஸோ அதே மாதிரி தான் இந்த தனி மனிதனுடைய அந்த டிக்னிட்டியை வந்து பாதுகாப்பதற்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸில் வந்து இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 91வது இடத்துல வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 96வது இடத்துல வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஆய்வை வந்து யார் நடத்தியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனியின் பெர்லினை சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த ஊழலுக்கான கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை வந்து எல்லா நாடுகள்லையும் ஆய்வு பண்ணி இந்த
இண்டெக்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து கடந்த வருடம் 96வது இடத்துல இருந்திருக்கும், இந்த வருடம் 91வது இடத்துல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தின்படி ஆட்சி செய்து, அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதாவது நம்ம நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் படி என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதன்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடிய அந்த நாடுகள்ல வந்து ஊழலை எதிர்த்து போராடும் நாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு, ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமைப்புகள் வந்து இதற்காக இருக்கிறது. ஸோ லோக்பால், லோக் ஆயுக்தா, ஸோ இதெல்லாமே அந்த ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள். ஸோ இதற்காக தான் அந்த ஆய்வை வந்து நடத்தி இருக்காங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 182 நாடுகள் வந்து மொத்தமாக இதுல கலந்து கொண்டிருக்கும். அதுல வந்து இந்தியாவுக்கு 91வது இடம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்படின்னா அந்த பெர்சன்டேஜ்ல 100% இருந்துச்சு அப்படின்னா ஊழல் இல்லாத நாடு அப்படின்னு அர்த்தம். அதுவே குறைஞ்சு 0% அப்படின்னா ஊழல் மிகுதியாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 39 புள்ளிகள் வந்து பெற்று 91வது இடத்துல வந்து இருக்கு. கடந்த ஆண்டு வந்து 38 புள்ளிகளோட 96வது இடத்துல வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்க அப்படின்னா 89 புள்ளிகளுடன் ஊழலற்ற நாடாக டென்மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்டு 88 புள்ளிகள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் 84 புள்ளிகள். இதுல ஊழல் மிகுந்த நாடுகளாக இருக்கக்கூடியவை வந்து 9 புள்ளிகளுடன் சோமாலியா மற்றும் தெற்கு சூடான் நாடுகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 10 புள்ளிகளுடன் வெனிசுலா பாத்தீங்க அப்படின்னா 180வது இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான் வந்து 28 புள்ளிகளுடன் 136வது இடத்தில் உள்ளது. ஸோ அமெரிக்காவினுடைய அந்த புள்ளி விவரம் பாத்தீங்க அப்படின்னா 64 பெற்று 29வது இடத்திலும், சீனா பாத்தீங்க அப்படின்னா 43 புள்ளிகளுடன் 76வது இடத்திலும், ரஷ்யா வந்து 22 புள்ளிகளுடன் 157வது இடத்திலும் வந்து இருக்கு. அதே மாதிரி ஊழல் குறித்து செய்தி சேகரிக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் உள்ள அந்த நாடுகளுக்கான லிஸ்ட்டை என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பேரும் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அவைத்தலைவர் பொறுப்பு விலகி இருக்க ஓம் பிர்லா முடிவு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில நமக்கு ஸ்பீக்கர்ல வந்து கவர் ஆகும். லோக்சபா ஸ்பீக்கர். ஸோ லோக்சபாவினுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர். ஸோ அவர் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக வந்து இருப்பார். டெக்கோரம், கோரம் இதை எல்லாமே மெயின்டைன் பண்ணக்கூடியது யாருன்னா இந்த லோக்சபா ஸ்பீக்கர் தான். ஸோ அவருக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா பதவி நீக்கம் தீர்மானம் வந்து கொண்டு வர எதிர்கட்சிகள் வந்து முடிவு பண்ணி இருக்காங்க. ஸோ இதனுடைய அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவல் ப்ராசஸ் நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 94C தான் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 14 days நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து செக்ரட்டரி கிட்ட சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா 14 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் வந்து ஓட்டிங் நடைபெறும். அதில் வந்து மெஜாரிட்டி ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ரிமூவல் ப்ராசஸ். ஸோ இதில் அந்த 94C ப்ரொவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தலைவர் அல்லது துணை மக்களவை தலைவர் 2 பேருக்கும் ஒரே ப்ரொவிஷன்ஸ் தான். ஸோ இதில் இவருக்கு எதிராக அந்த ரெசல்யூஷன் வந்து இனிஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்க முடியாது. ஸோ லோக்சபாவில் என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேசலாம், அதே மாதிரி ஓட்டிங்கும் பண்ணலாம். ஆனால் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 96. இதே தான் டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் வரும். ஸோ இவர் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கும்போது அவருக்கு வந்து கேஸ்டிங் ஓட்டு மட்டும்தான் இருக்கும். அதாவது சமநிலையில் அந்த ஓட்டு வரும்போது இவர் வந்து கேஸ்டிங் ஓட் பண்ணி அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கேஸ்டிங் ஓட்டு இருக்காது. நார்மலாக ஒரு எம்பி வந்து எம்பிக்கான என்ன தகுதி, அந்த ஓட்டிங் தகுதி இருக்கோ அதுதான் இவருக்கு வழங்கப்படும். இவர் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்க முடியாது. ஸோ இந்த தீர்மானம் வந்து பரிசீலனையில் இருக்கிறதுனால இவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அலுவல்களுக்கு
அவர் வந்து தலைமை தாங்க முடியாம நார்மலா ஒரு எம்பியினுடைய அந்த அதிகாரத்தோட இப்ப வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் வர போகுதுன்னா 1 இயருக்கான அந்த பட்ஜெட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு இடைக்கால பட்ஜெட்டை வந்து அதாவது இன்டரிம் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த கவர்மெண்டுடைய ஃபங்க்ஷனுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இன்டரிம் பட்ஜெட்டை வந்து கொண்டு வருவாங்க. அதற்கான ஆலோசனை தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கி இருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த பட்ஜெட்டினுடைய அதே ப்ரொவிஷன்ல தான் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வரும்போது ஒரு இன்டரிம் பட்ஜெட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிகிள் 112 தான் இருக்கு. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு நம்முடைய பார்லிமெண்ட்ல வந்து ஓட்டிங் வந்து நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 113 அண்ட் 144. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 116. ஸோ அந்த டைம்ல என்ன எக்ஸ்பெண்டிச்சர், என்ன ரெவென்யூ, அது மட்டும் தொடர்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க.